கைஸ் வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கொஞ்சம் பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். ஸோ நம்ம சேனலில் லிங்க் தந்திருக்கேன். ஸோ அது வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பப்படுறவங்க இந்த லிங்கை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது. அதில் லைவ் மார்க்கெட் அப்டேட் நான் தந்துட்டுருக்கேன். ஸோ சப்போஸ் யூடியூப்பில் லெவல்ஸ் தர முடியல அப்படின்னா ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு அந்த லெவல்ஸை நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் இல்லைனா டார்கெட் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தந்துடுவேன். சரிங்களா? ஹைலைட் பண்ணி தந்துடுவேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் எக்ஸ்பைரி இருக்குது, அதனால் அதை பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே மார்னிங் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரீமியம் லெவல்ஸ் அப்படின்றத நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ 24,700 என்ட்ரி லெவல் வந்து ஸோ இதெல்லாம் வந்து எல்லாம் என்ட்ரி லெவலு. 24,800க்கான என்ட்ரி லெவல், அதோட டார்கெட்டு, அதோட சப்போர்ட் லெவல். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸு கால் ஆர் புட் ரெண்டுத்துக்கும் காமனாக இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். 25,200, 25,100. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து நம்ம விஇபி லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். 25,000 கால் ஆப்ஷன், 24,900லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விஇபி லெவல்லேருந்து பர்ஃபெக்டாக வந்து நமக்கு டார்கெட் வந்து சூப்பராக ஹிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா above mentioned levels are very important tomorrow expiry. ஸோ சூஸ் ஒன்லி டீப் ஐடிஎம் ஸ்டாக்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுங்கன்றதை நான் தெளிவாக வந்து ஏர்லி மார்னிங் குவைட் டைமில் வந்து 3:44 AM நான் சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி ஃபிபனாச்சியோட அப் சைடு லெவல் டவுன் சைடு லெவல் ரெண்டுமே வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். புட் சைடு வந்தால் அப்படின்னா 25,000 பிரேக் பண்ணி கீழே வந்தால் மட்டும் நீங்கள் புட் சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஃபிபனாச்சி படி. அதே மாதிரி கால் சைடில் அப்படின்னா 25 சிஇ 25,144 சஸ்டெயின் ஆனால் அதுக்கு மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஃபிபனாச்சி படி சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஸோ நான் சொன்ன அந்த 114 அந்த அதுக்கு மேலே நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு சூப்பராக ஒரு மொமெண்டம் வந்து அப் சைடில் கிடச்சிருக்கும். ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிருக்கும். 142ங்களா, 144. ஸோ இந்த 144க்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த லெவல் 144. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு அப் சைடில் ஒரு 77 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிருக்கும். நான் சொன்ன இந்த ஃபிபனாச்சி படி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தா கூட. ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி தான் 144 லெவல் வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து பாருங்கள். ஸோ மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுலேயே அந்த லெவல்லேருந்து மேலே ஒரு 57 பாயிண்ட் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இது ஒரு 57, இது வந்து ஒரு 77 பாயிண்ட். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 134 பாயிண்ட் வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து டவுன் சைடில் விழுகும்போது எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த இடத்துக்கிட்டேருந்து மார்க்கெட் வந்து கேண்டில் வந்து கீழே விழும்போது நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் பார்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பேன் தெளிவாக. இந்த ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகி கீழே ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணுவோம் அப்படின்றத ஸோ வந்து மார்க்கெட் முடியறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து 25,139 இருக்கும்போது இந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணுவான், கீழே வருவான், அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் வருவான் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். 25,139. ஸோ அதுலேருந்து பாருங்கள் 25,139. டைம் வந்து 12:26. 25,139. ஸோ 138. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பாருங்கள் 54 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து ஒரு 134 ப்ளஸ் இது வந்து ஒரு 54 பாயிண்ட். ஸோ இது சேர்த்திங்கன்னா 188 பாயிண்ட் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஈஸியாக நம்ம ஃபிபனாச்சியோ இல்லை இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்து நான் தரக்கூடிய எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்களாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் மார்க்கெட்டில் நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதை விட சூப்பராக நம்ம தந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நம்ம பிஇபி லெவலாம் வந்து சஸ்டெயின் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் தந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கைஸ். ஸோ இந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கால் சைடில் பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து அப் சைடில் வந்து இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பேன் தெளிவாக ஒரு மெசேஜ். இந்த மெசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி 24,950 கால் அண்ட் புட்டு அதோட அடிப்படையில் நான் உங்களுக்கு லெவல்ஸ் தந்திருந்தேன். பட் மார்க்கெட் வந்து 25,000 வந்து 25,050 அதை வந்து மிட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மொமெண்ட் அப் சைடில் தந்திருக்காங்க. 25,000 இல்லைனா 25,050 கால் ஆர் புட் அந்த ப்ரீமியம் அடிப்படையில் மார்க்கெட் வந்து மொமெண்டம் பண்ணி தந்திருக்கான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அப் சைட் டவுன் சைட் லெவல்ஸு.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுடே இஃப் மார்க்கெட் ஓப்பன்ஸ் எஸ்டர்டே க்ளோஸ் அபவ் ஆர் ஹை அபவ் சஸ்டைன்டு ஒன்லி மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான். நேற்று மார்க்கெட் க்ளோஸ் இல்லைன்னா ஓப்பன் அபவ் வந்து சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் கண்டினியூஸ் மூவ் அப்சைடு. கால் செல்லர்ஸ் புக் லாஸ், அதுக்கு பேர் வந்து ஷார்ட் கவரிங் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இஃப் தே மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இந்த செல்லர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து லாஸை வந்து இது பண்ண தவறிட்டாங்க, அவங்க பயப்படலை, பேனிக் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல கால் செல்லர்ஸ் ஆக்டிவ் ஆகிடுவாங்க அப்படின்றதையும் தெளிவாக நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஃபார் பிகினர்ஸ்ன்றதை சொல்லியிருக்கேன். சரிங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கைஸ். ஸோ மார்க்கெட் வந்து அப்சைடில் மூமெண்ட்டை தான் தந்துட போகிறான் அப்படின்றத இந்த பாயிண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு காலையில் குவைட் டைமில் 5:46 AM சொல்லிட்டேன். ஓகே கைஸ், அதே மாதிரி 25,000 கால் அபவ் மார்க்கெட் ஓப்பன் ஆன அடுத்த ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். 140 25,000 கால் வந்து 140 அபவ் வந்து சஸ்டெயின் ஆனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 24,900 கால் ஆப்ஷன் 240, அதே மாதிரி 24,800 வந்து 340. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்கன்றத 7:05 சரிங்களா. ஸோ இங்கே குவைட் டைமுக்கு 7:05க்குலாம் சொல்லிட்டேன் சரிங்களா. நம்ம ஊர் டைமுக்கு ஒரு 9:30க்குலாம் சொல்லிட்டேன், 9:40க்குலாம் சொல்லிட்டேன் சரிங்களா. ஸோ இஃப் கால் ஸ்ட்ரைக்ஸ் நாட் ரீச் above mentioned levels then PE side take opportunity, அதாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 340 24,800 வந்து 340 சஸ்டெயின் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். 24,800 இங்கே பாருங்கள். ஸோ இந்த 340 லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆன அடுத்த 15-20 மினிட்ஸில் நான் தந்துட்டேன். நீங்கள் வந்து இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். என்ன காரணம் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் 303 ரூபா இருக்கான் சரிங்களா, 304 ரூபா. ஸோ அதுக்கு மேலே தான் வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிருக்கான். ஓப்பன் வந்து பிலோ வந்து ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கான் பாருங்கள். ஸோ 303 ரூபாலேருந்து 289 ரூபா 90 ரூபான்னு வச்சுக்கோங்க, வெறும் 13 ரூபா தான் கீழே போயிருக்கான். ஸோ ஓப்பன் பிலோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஓப்பன் பிலோ வந்து இங்கேருந்து ஒரு 13 ரூபா தான் கீழே போயிருக்கான். அப்போ மீதி ஸ்ட்ரைக் எங்கே தரப்போகிறான், அப்சைடில் தான் தரப்போகிறான் அப்படின்றத மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே சொல்லிட்டான் பாருங்கள். ஸோ இதுதான் மார்க்கெட் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை வந்து ஓப்பனிங்லேயே சொல்லிவிடுவோம். நாம தான் மார்க்கெட் வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ இந்த 123 பாயிண்ட்ஸை நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி இந்த 340 லெவல் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து மார்க்கெட் பாருங்கள் கரெக்டாக 340 சஸ்டெயின் பண்ணி மேலே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 71 பாயிண்ட்ஸ் 72 பாயிண்ட்ஸ் வந்திருக்கான். திரும்பவும் அங்கேருந்து ஃபால் பண்ணுவேன், ஏன்னா அதுக்கு மேலே அவனால் போக முடியல. இந்த 407க்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் ஃபாஸ்ட் மூவாக மேலே போவான், இந்த கேப் ஃபில்லிங் வரையும் போகணும் அவன். ஸோ அவனால் அங்கே போக முடியல, ஏன்னா வந்து புட் சைடில் அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஸோ அதனால் இவங்க வீக் ஆகிட்டான். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் கைஸ், கால் அண்ட் புட் ரெண்டுத்தையுமே வந்து மீட்டிங் பாயிண்ட் எது, ஸோ யார் ஸ்ட்ராங்காக இருக்கா யார் வீக்காக இருக்கா, எந்த இடத்துல யார் இருக்கா. அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து சப்போர்ட் லெவலில் இருக்கானா அப்படின்றத பார்க்கணும் நீங்கள். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து எந்த பக்கம் ரேலி ஆக போகுது அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல டவுன் ஃபால் ஆகிறான் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னா நீங்கள் வந்து புட் சைடில் வந்து எங்கே சப்போர்ட் எடுத்தான்றதை பார்த்து அந்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ யார் இந்த மணியில் இருக்காங்களோ அவங்க தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் கைஸ். ஸோ திரும்பவும் இம்பார்ட்டன்ட் லெவல் 340 2 times took support this level and hit total 158 பாயிண்ட்ஸ் சரிங்களா. அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து மேலே வந்து அந்த 340 லெவல் வரையும் போகிறதுக்கு 35 + 37 ஸோ 72 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி மொத்தத்தில் நமக்கு வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 70 பாயிண்ட், மொத்தம் வந்து 240 பாயிண்ட் வந்து ஈஸியாக இந்த மாதிரியே நம்ம எடுத்துருக்க முடியும். ஸோ நம்ம லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். இது வந்து 24,800 24,900 என்ன இருக்குது பாருங்கள் கால் ஆப்ஷனு. ஸோ அவனும் அதே மாதிரி தான். ஸோ இம்பார்ட்டன்ட் லெவல் 240 சொல்லியிருந்தேன், அதுக்கு மேலேருந்து 73 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி செகண்ட் டைம் திரும்பவும் அதே மாதிரி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் வரையும் கீழே போயிட்டு அங்கேருந்து ப்ரீவியஸ் க்ளோஸை சப்போர்ட் எடுத்தான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸில் பிரேக் பண்ணி திரும்பவும் அது க்ளோஸ் கீழே வைக்கல அப்படின்னாலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இந்த மாதிரி வீக் ஃபார்ம் ஆகும்போது தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து புல் சைடில் வந்து மார்க்கெட் போக போகிறோம் அப்படின்றத. ஸோ அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்ற அந்த க்ளோசிங் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டாக அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு நம்ம சொன்ன அந்த 240 லெவல் எடுத்திருக்கான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 32 பாயிண்ட் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து இந்த நம்ம சொன்ன அந்த 240 லெவல் வந்து ஒரு 32 பாயிண்ட்
சரிங்களா, 31 பாயிண்ட். ஸோ எதுவும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு 190 பாயிண்ட்ஸ் நமக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும் கைஸ் டோட்டலாக. ஸோ 2 டைம்ஸ் வந்து 240லேருந்து மேலே ஹிட் பண்ணது 73யும் ஒரு 87ம். இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து அந்த ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தத்தில் நமக்கு ஒரு 190 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். சரிங்களா, ஸோ 25,000 ஸ்ட்ரைக் என்ன இருக்குன்னு பாருங்கள், கால் ஆப்ஷன். ஸோ நம்ம சொன்ன அந்த 140 லெவல், ஸோ இந்த 140 லெவல் எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள். ஸோ மார்க்கெட்டு ஃபஸ்ட் கேண்டில் ஓப்பனிங்லேயே வந்து 50 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 25,076 அப்படின்ற ஒரு லெவலில் இருந்தான். சரிங்களா, இருபத்தி 25 139 140 கைஸ். சரிங்களா, ஸோ மார்க்கெட் வந்து 25 140 இருந்ததுனால நீங்கள் அது கூட வந்து 25,000 ஸ்ட்ரைக்கை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது மைனஸ் பண்ணுங்க. 25 140 மைனஸ் 25,000 போட்டிங்க அப்படின்னா 140 அப்படின்ற வேல்யூ வரும். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரைஸ். ஸோ இது வந்து என்னதுன்னா ஓப்பன் கேண்டிலோட ஹை. ஓப்பன் கேண்டில் ஹை மைனஸ் ஸ்ட்ரைக் 25,000. ஸோ உங்களுக்கு இந்த 140 கிடச்சிருச்சா, இதுலேருந்து 100 ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து இந்த மணியில் போகிறீங்க அப்படின்னா என்ன ஆகும், 200 வித்தியாசம் வரும். ஸோ இந்த 140 கூட இன்னொரு 100 சேர்த்திங்கன்னா 240 அப்படின்ற வேல்யூ 24,900 கிடைக்கும். ஸோ அப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். சரிங்களா, ஸோ அப்படி மார்க் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த 240ன்ற லெவல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 240 இங்கே தான் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இம்பார்ட்டன்ட் லெவல் 240. இதுவே இதுக்கு முன்னாடி இருக்க 800 ஸ்ட்ரைக் போகிறீங்க அப்படின்னா அதுலேருந்து 240லேருந்து இன்னொரு 100 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 340. சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்போ வந்து இதோட லோ வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட லோ என்ன ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் கேண்டிலோட லோ 50 மினிட்ஸ் கேண்டிலோட லோ என்ன இருக்குது, 25,076. அதுதான் இன்றைக்கான லோ. ஸோ 25,076. சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து 25,200க்கு வந்து மைனஸ் பண்ணி பாருங்கள். 25,200 மைனஸ் 25,076 போட்டிங்கன்னா 124 அப்படின்ற ஒரு வேல்யூ வரும். இந்த 200 புட் ஆப்ஷன் வந்து பாருங்கள். ஸோ இந்த 124 அப்படின்ற வேல்யூ போட்டிருப்பேன். அதாவது ஓப்பன் கேண்டில் லோ 25,076 76. ஸ்ட்ரைக்லேருந்து இந்த வேல்யூ நீங்கள் புட்டில் போடும்போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணணும். ஓகே கைஸ், ஈக்குவல் டு 124 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இந்த 124 நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். சரிங்களா, ஸோ நீங்கள் டீப் இந்த மணியில் போகிறீங்க அப்படின்னா 200க்கு மேலே 300க்கு போகிறீங்கன்னா அது வந்து 224 மாறிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த 124 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கான். ஸோ 25,200 ஓப்பனிங் கேண்டிலே என்ன சொல்லிட்டான், நம்ம ஓப்பன் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் கேண்டிலே மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணிட முடியும், மார்க்கெட்டு எங்கே போக போகிறான் அப்படின்றத. சரிங்களா, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் கேண்டில் அந்த நம்ம குறித்து வச்ச 124 அப்படின்ற 25,200 புட் ஆப்ஷன் என்ன பண்ணிட்டான், அந்த இடத்துக்கு மேலே அவனால் போகவே முடியல. வெறும் 124லேருந்து வெறும் 4 ரூபா தான் மேலே போயிருக்கான். ஸோ வெறும் 4 ரூபா மட்டும் மேலே போயிட்டு ஸோ மீதி அவன் வீக் ஆகிட்டான் அப்படின்றத எங்கே காமிச்சிட்டான், 114 பிரேக் பண்ணும்போது காமிச்சிட்டான். ஸோ ஃபஸ்ட்டு சிம்டம்ஸு ஸோ இந்த 124க்கு கீழே வந்துட்டான். செகண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ.
ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. 115ன்ற ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணிட்டான் 114.5. ஸோ நான் ரவுண்டு வேல்யூவாக நான் வந்து 115 எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஸோ அதுக்கு கீழே வரும்போது கண்டிப்பாக அவன் பிஇபி லெவலில் நோக்கி வருவான். அதுக்கு கீழே வரும்போது எஸ்எல் என்ட்ரி வரைக்கும் வருவான். அதுக்கும் கீழே வந்தால் பாட்டம் என்ட்ரி வருவான். இதுதான் வந்து நம்ம ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடோட ஒரு லாஜிக். ஸோ யார் வீக் ஆகிறானோ அவன் என்ன பண்ணுவான், மேலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வரும்போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஹைலேருந்து கீழே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை நோக்கி வருவான். ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து வந்துட்டு திரும்ப என்ன பண்ணுவோம், பிஇபி. இங்கே பாருங்கள், இதுதான் லாஜிக். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வருவான், அடுத்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்துட்டு அங்கேருந்து பிஇபி லெவலில் நோக்கி வருவான். அடுத்து அதையும் பிரேக் பண்ணான் அப்படின்னா எஸ்எல் என்ட்ரி வருவான். எஸ்எல் என்ட்ரியை பிரேக் பண்ணால் அப்படின்னா பாட்டம் சப்போர்ட் நோக்கி வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் ரிவர்சல் வந்து பாட்டம் சப்போர்ட்லேருந்து நடக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து லாஜிக். ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பிகினர்ஸாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லி தந்துட்டுருக்கேன் என்னோட அனுபவத்தை. சரிங்களா? ஸோ மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டைம்லேருந்து புட் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம பாட்டம் லெவல் வந்து ரீச் பண்ணிட்டானா, ஸோ அப் சைடில் மார்க்கெட் ஓப்பனிங்லேயே சொல்லிட்டான், புட் சைடில் வீக்கு, கால் சைடில் தான் மொமெண்டம் தரப்போகிறத இன்டெரக்டாக சொல்லிட்டான். ஸோ ஒன்ஸ் நம்ம பிஇபி லெவலுக்கு வந்த உடனே என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ எங்கே பிஇபி லெவல் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பிரேக் ஆகிட்டு திரும்பவும் ரிவர்சல் எடுத்து சப்போர்ட் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் பிஇபி லெவலுக்கு வெயிட் பண்ணணும். மார்க்கெட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தர வரைக்கும் வெயிட் பண்ணணும் கைஸ். சரிங்களா? அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து 49 பாயிண்ட் ஈஸியாக வந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து புட் ஆப்ஷனில் 25,200 கிடச்சிருக்கணும் நமக்கு. சரிங்களா? அதே மாதிரி நம்ம தந்த இந்த பிஇபி லெவலில் செகண்ட் டைமும் வந்துட்டு அதுலேருந்து ஒரு அப்சைடில் ஒரு மொமெண்டம் தந்திருக்கான். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள். இது ஒரு 33 பாயிண்ட்ஸ் கைஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பாட்டம் லெவல்லேருந்து சப்போர்ட், அதாவது ஒன்ஸ் அவன் கீழே விழுந்துட்டு பாட்டம் லெவலில் சப்போர்ட் எடுத்தது பாருங்கள் 14. சரிங்களா? அந்த 14லேருந்து இந்த லெவல் எல்லாமே நான் உங்களுக்கு ஏற்கனவே தந்துட்டேன், காலையிலே தந்திருப்போம் பாருங்கள். 25,200 பாருங்கள், 11 தந்திருப்போம் நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகே, 24,11,5 இதுதான் வந்து பாட்டம் சப்போர்ட். ஸோ நமக்கு 14லேயே ரிவர்சல் ஆகிட்டான். நீங்கள் அட்லீஸ்ட் நான் தந்த 24 வச்சு நீங்கள் ரிவர்சல் எடுத்தால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைஸ் கிடச்சிடும். 24லேருந்து வச்சு பாருங்கள் நீங்கள். ஸோ நம்ம தந்த அந்த எஸ்எல் சப்போர்ட் லெவல். சரிங்களா? ஸோ எஸ்எல் என்ட்ரி கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் 24. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு நல்ல ஒரு மூவ், 72 பாயிண்ட்ஸ், அது ஒரு 50 பாயிண்ட். சரிங்களா? ஸோ ஒரு 121 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ நான் வெறும் இந்த 83ன்றதை கீழே பாட்டம் சப்போர்ட்லேருந்து போட்டிருக்கேன். ஸோ இதை நான் மாற்றிக்கிறேன். சரிங்களா? இது ஒரு 120 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. 2 டைம்ஸ் நமக்கு என்ட்ரி பிஇபிலேருந்து கிடச்சிது, ப்ளஸ் பாட்டம் சப்போர்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 பாயிண்ட்ஸ் மேலே நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து புட் ஆப்ஷனில். அதே மாதிரி டீப் இன் த மணியில் பாருங்கள் 25,300. ஸோ இந்த ஈஸி மெத்தடில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் எப்படி உங்களுக்கு லெவல் எடுக்கணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸு மைனஸ் அந்த நம்ம சொன்ன அந்த மேஜிக் லெவல். சரிங்களா? ஸோ அதை வந்து லோ, ஃபஸ்ட் கேண்டிலோட லோ நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா புட் சைடில் வந்து மைனஸ் பண்ணணும், கால் சைடில் வந்து ஹையை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஃபஸ்ட் கேண்டில் வச்சு நீங்கள் வந்து மார்க்கெட்டு எந்த பக்கம் போக போகிறன்றது ஈஸியாக நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ பிஇபி டு ப்ரீவியஸ் க்ளோஸ் ரீச், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிட் 101 பாயிண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். பிஇபிலேருந்து கரெக்டாக வந்து 25,300 புட் ஆப்ஷனு கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக ரிவர்சல் எடுத்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வரையும் போயிருக்கான். நமக்கு அப்போது 101 பாயிண்ட் கிடச்சிருக்கு. திரும்பவும் கீழே விழுந்தவன் அந்த நம்ம தந்த 78 அப்படின்ற சப்போர்ட் லெவல்லேருந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிருப்பான். சரிங்களா? ஸோ 78, இது 58 தான் நம்ம தந்த எஸ்எல் லெவலு. 78க்கு முன்னாடியே அவன் திரும்பிட்டான். சரிங்களா? 78 நான் தரல, அதுக்கு முன்னாடியே அவன் திரும்பிட்டான். சரிங்களா? நம்ம தந்த அந்த எஸ்எல் என்ட்ரி லெவல் வரைக்கும் அவனால் போக முடியல. ஸோ ஸ்ட்ராங்காக வந்து அந்த இடத்துலேருந்து அவன் புல் பேக் வந்து மேலே போயிட்டான். ஸோ அது வந்து ஒரு 95 பாயிண்ட். மொத்தம் ரெண்டுத்தையும் கூட்டிங்க அப்படின்னா ஒரு 196 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு கைஸ். இது வந்து டீப் இன் த மணி. நான் ஏன் இன்றைக்கி டீப் இன் த மணியில் ட்ரேட் எடுக்க சொன்னது தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ ஓடிஎம் ஆப்ஷனில் என்ன இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு ப்ரீமியம் வந்து சின்னதாக ஸ்ட்ரைக் தருவான். நீங்கள் வந்து ஹீரோ 0 தான் ட்ரை பண்ண முடியும் ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு. பட் ஆனால் அது ரொம்ப ரிஸ்க் உங்களுக்கு. நீங்கள் இதுவே இந்த மணியில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
ரிஸ்க் கம்மி, பட் ஆனால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ரீசனபுளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இவன் வந்து தந்திருக்கான், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வந்திருக்கான். ஸோ இங்கே பாருங்கள் 25,200 கால் ஆப்ஷனு. ஸோ மார்க்கெட்டு புல்லிஷாக ப்ரீவியஸ் க்ளோஸ்லேயே கரெக்டாக ஓப்பன் ஆகிட்டான். சரிங்களா? ஓப்பன் வந்து 15 ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே 15ல் ஓப்பன் ஆகிட்டு லோ வந்து வெறும் 13 ரூபா தான் வச்சான். 2 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போயிட்டான் பாருங்கள். ஸோ இது வந்து 35 பாயிண்ட் நமக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும். சரிங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 35 பாயிண்ட். ஸோ திரும்பவும் செகண்ட் டைம் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து நமக்கு நல்ல ஒரு புல் பேக் தந்துடலாம். சரிங்களா? அது ஒரு 28 பாயிண்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் நம்ம தரக்கூடிய லெவல்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தாலே உங்களுக்கு சூப்பரான அமேசிங்கான ஒரு ப்ராஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னா, நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் கைஸ், அதே மாதிரி 25,100. ஸோ அவனோட இது என்ன இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். ஸோ அவன் வந்து நம்ம சொன்ன அந்த லெவலுக்கு கீழே தான் இருந்திருக்கான். அதனால் வந்து மார்க்கெட் வந்து அவன் வீக்காக இருந்தான்றதை ஈஸியாக வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு பாருங்கள். ஓகே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கான், அவன் வந்து மேலே வந்து க்ளோஸே வைக்க முடியல. ஸோ அப்போ வந்து 25,100 போட்டு வீக்காக தான் இருக்கான்றதை ஃபஸ்ட் கேண்டிலே காட்டிட்டான் பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே அவனால் சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். ஸோ அதுக்கப்புறம் அவன் வீக்கானதுனால ஃபுல்லாக வந்து அவன் டவுன் சைடில் ஓடிஎம் ஆப்ஷனும் இருந்ததுனால அவனால் 0.05 வரையும் போயிட்டான். சரிங்களா? ஓகே கைஸ், ஸோ இதுதான் நம்ம தந்த லெவல்ஸோட அக்யூரசி. ஸோ நம்ம சேனலில் நம்ம தந்த லெவல்ஸ் எல்லாமே பாருங்கள், ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அதே மாதிரி டைம் டு டைம் வந்து நான் வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபாஸ்ட் மூவ் எப்போ வரும்னு சொல்லியிருக்கேன். இந்த எம் பேட்டர்ன்லாம் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சேன் பாருங்கள். ஸோ இந்த எம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிறான். இது தொடர்ந்து வந்து இதுக்கு கீழே வந்து திரும்பவும் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்துட்டான் அப்படின்னா நாளைக்கு திரும்பவும் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் லெவல்ஸ் எப்படி இருக்குது, ஸோ யார் ஆக்டிவ் கான்டாக்ட்ஸ் யார் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு நம்ம லெவல்ஸ் எடுத்துகிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு லைவ் அப்டேட் தரேன். ஸோ நாளைக்கு முடிஞ்சால் நான் லைவில் கண்டினியூவாக இருக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ இதுதான் கைஸ் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட ஒரு ஸ்பெஷாலிட்டியான ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ். ஸோ கீப் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் சப்போர்ட் மீ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you tomorrow.